ஆல் இண்டியா ரேடியோ. சேலம் மக்களவை தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம். சேலம் தெற்கு, மேற்கு, வடக்கு, ஓமலூர், வீரபாண்டி மற்றும் எடப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சேலம் நாடாளுமன்ற தொகுதி. இதில் எடப்பாடி தொகுதி அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி என்பதால் சேலம் நாடாளுமன்ற தொகுதி பலரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய தொகுதியாக உள்ளது. இருப்பினும் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரவணன் தோல்வியை தழுவினார். 11 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களை இணைக்கக்கூடியது. இதில் சேலம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை சேலம் தெற்கு, வடக்கு மற்றும் மேற்கு என 3 தொகுதிகள் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டவையாக உள்ளன. மீதமுள்ள எடப்பாடி, ஓமலூர், வீரபாண்டி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் ஊரக பகுதிகளில் அமைந்துள்ளன. சேலம் மாநகராட்சியில் வடமாநிலத்தவர், சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பு மக்களும் வசிக்கும் பகுதியாக உள்ளது. ஜவுளி நெசவு தொழில் பிரதான தொழிலாக உள்ளது. குறிப்பாக புவிசார் அந்தஸ்து பெற்ற வெண்பட்டு வேட்டிகள், தமிழக அளவில் புகழ்பெற்ற சுத்தப்பட்டு ஜவுளி ரகங்கள் உற்பத்தி என நெசவு தொழிலில் பெயர் பெற்று விளங்கும் தொகுதியாகும். இந்திய அளவில் புகழ்பெற்ற வெள்ளி கொலுசு தயாரிப்பும் முக்கிய தொழிலாக உள்ளது. சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இளம்பிள்ளை பகுதியும் மென்பட்டு ஜவுளிகளின் கேந்திரமாகும். ஓமலூர், வீரபாண்டி, எடப்பாடி ஆகிய பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. அதிலும் ஓமலூர், வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட பூசாரிப்பட்டி, பனமருத்தப்பட்டி ஆகிய பகுதிகள் மலர் சாகுபடிக்கு பெயர் பெற்றவை. எடப்பாடியில் விவசாயம் ஒருபுறம் என்றாலும் துண்டு ரகங்கள் உற்பத்தி பிரதான தொழிலாக உள்ளது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமலாபுரம் பகுதியில் சேலம் விமான நிலையம் தற்போது விரிவாக்கம் செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளது. படிப்படியாக வளர்ச்சியை கண்டுவரும் தொழில்நுட்ப பூங்கா, ஆண்டுதோறும் அதிக வருவாய் ஈட்டித்தரும் சேலம் ரயில்வே கோட்டம், பொதுத்துறை நிறுவனமான இரும்பாலை, தமிழ்நாட்டின் பிரதான ஆவின் கூட்டுறவு பால் பண்ணை ஆகியவை முக்கிய வருவாய் ஆதாரங்களாக உள்ளன. மக்களவைத் தேர்தலையொட்டி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 16,48,911 ஆகும். சேலம் நாடாளுமன்ற தொகுதி 1952 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை மொத்தம் 17 மக்களவைத் தேர்தல்களை சந்தித்துள்ளது. 1952, 1957, 1962, 1984, 1989, 1991, 2004 ஆகிய தேர்தல்களில் மொத்தம் 7 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி சுயேட்சையாக நின்று ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போது சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவைச் சேர்ந்த SR பார்த்திபன் உள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் நலப்பணிகளை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக 2019 பதவியேற்றுக் கொண்ட பிறகு இந்த 5 ஆண்டுகள் நான் செய்த பணிகள், நான் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை 98.8% வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானதாக நான் பார்க்கக்கூடியது என்னவென்றால், நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீரேற்று பாசன திட்டத்திற்கான விஷயங்கள் கூடுதலான நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். சேலம் விமான நிலையத்தை ஓடாமல் இருந்த 3 ஆண்டுகள் முடங்கியிருந்த விமான நிலையத்தை ஓட வைத்திருக்கிறது. எல்லா கிராமங்களுக்கும் தொடர் சென்று எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தேர்வு செய்து அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் மக்களவைத் தேர்தல் குறித்து சேலம் தொகுதி மக்கள் கூறும் கருத்துக்கள். என்னுடைய பேர் முனைவர் பழனியம்மாள். ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன், தமிழ் டிபார்ட்மெண்ட்டு. மாணாக்கருக்கு எப்பயுமே நாங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டுரிமை அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் இருக்குமா, அதை ஒவ்வொரு மாணாக்கரும் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம செய்யுங்க அப்படின்றத நாங்கள் எப்பயுமே ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்கோம். அதே போல் ஓட்டு போடும் பொழுது அக்கம் பக்கத்தில் இந்த பணம் வாங்குறது இதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இளைய சமுதாயத்தை அவங்கள மாற்றுங்கன்றதையும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். என்னுடைய பெயர் கோ சொர்ணப்பிரியா. நான் முதுகலை தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். முதல் முறையாக நான் ஓட்டு போட்டு எனக்கான லீடரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தொகுதியில் இது நாள் வரைக்கும் மற்றவங்க ஓட்டு போட்டு தான் லீடர் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. இந்த முறை நானும் ஓட்டு போட்டு என்னுடைய ஓட்டாலையும் நான் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. என் பேர் சமியாஷ்மின். நான் BA இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். ஓட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட லீடர் அப்படிங்கிறது நம்ம தான் செலக்ட் பண்ணோம். அதனால தான் மக்களாட்சி அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு பரிசு பொருட்களும் எதிர்பார்க்காம, அப்படி வாங்குறவங்களையும் நம்ம அதுக்கு ஊக்கப்படுத்தாமல், நம்ம நம்மளோட ஓட்டு நம்மளோட லீடரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரணும். என் பேர் ஸ்ரீதேவி. நான் பிலிட் தமிழ் படிக்கிறேன். நான் இப்போ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் என்னை ஒரு வாக்காளராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நான் இப்போ வர நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன். நானே என்னோட பிரதிநிதியை
தேர்ந்தெடுக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பணம் மற்றும் பரிசு பொருளை எதிர்பார்க்காமல் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தயாராக உள்ளனர். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளின் வரிசையில் 14வது மக்களவைத் தொகுதியாக கள்ளக்குறிச்சி உள்ளது. இத்தொகுதியில் வாழும் மக்கள் விவசாயத் தொழிலையே பிரதானமாக நம்பி வாழ்கின்றனர். இந்த தொகுதியில் நெல், கரும்பு, மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சள், பருத்தி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர். இந்த தொகுதியின் விவசாய பாசனத்திற்கு ஜீவநாடியாக விளங்கும் கோமுகி அணை, மணிமுத்தா அணை, தென்பெண்ணை ஆறு ஆகியவைகள் பிரதானமாக உள்ளது. இத்தொகுதியில் உள்ள கல்வராயன் மலையில் விவசாயிகள் அதிக அளவு மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தி செய்து வருகின்றனர். அந்த மரவள்ளிக்கிழங்குகள் மூலம் செய்யப்படும் சவ்வரிசி தொழிற்சாலையை ஏற்படுத்த வேண்டும், மேலும் கல்வராயன் மலையில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி தனி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளையும், சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் தனி, ஏற்காடு தனி, கங்கவெள்ளி தனி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் 7,68,729 ஆண் வாக்காளர்களும் 7,89,794 பெண் வாக்காளர்களும் 226 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என 15,58,749 மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி 1967ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பில் கடலூர் மக்களவைத் தொகுதியில் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி இருந்து வந்தது. பின்னர் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் மீண்டும் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியாக மாற்றப்பட்டு 2009இல் நடைபெற்ற 15வது மக்களவைத் தேர்தல் முதல் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியாக மீண்டும் உருவாக்கப்பட்டது. 2019இல் நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட திரு கௌதம சிகாமணி வெற்றி பெற்று இந்த தொகுதியின் மக்களவை உறுப்பினராக உள்ளார். திமுக சார்பில் போட்டியிட்ட திரு கௌதம சிகாமணி 7,21,713 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியில் போட்டியிட்ட திரு எல்.கே. சுரேஷ் 3,21,794 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். தமிழகத்திலேயே அதிக அளவு மஞ்சள் உற்பத்தியில் ஈரோட்டுக்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி 2வது இடத்தில் உள்ளது. அந்த மஞ்சளை கொள்முதல் செய்யும் கொள்முதல் நிலையங்கள் இப்பகுதியில் இல்லாததால் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை அடைந்து வருகின்றனர். மஞ்சள் விற்பனைக்காக எடுத்துச் செல்வதில் பெரும் நஷ்டத்தில் தவித்து வருகின்றனர். அதனால் இந்த பகுதியில் மஞ்சள் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதி என்பதால் இங்கு பின்தங்கிய நிலையில் படிக்கும் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக சென்னை, பெங்களூரு, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் சிப்காட் தொழிற்சாலை அமைத்து வேலைவாய்ப்பை மேம்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேலைவாய்ப்பு அளிப்பதில் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சியில் உள்ள பெண்கள் ஓரளவிற்கு பள்ளிப் படிப்பை முடித்தவுடன் உயர்கல்வி படிக்கும் வகையில் மகளிர் கல்லூரிகள் இல்லாததால் மேற்படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. இப்பகுதியில் மகளிர் கல்லூரி அமைக்க வேண்டும், படித்து முடித்த பெண்கள் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் சுயதொழில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு தேர்வுகளுக்கு போட்டியிடும் பெண்களுக்கு தனித்துவமான பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தி பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தல் குறித்து கள்ளக்குறிச்சி மக்கள் கூறும் கருத்துக்கள். என் பேர் ராஜா, பழையசுரூர் கிராமம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி தொகுதி வருகின்ற 2024 நாடாளுமன்ற தொகுதியில் முறையாக ஓட்டு போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. கல்வி தொகுதியில் நம்ம மாவட்டம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிராமப்புறமாக இருக்குது ஃபுல்லாக. வருகின்ற அரசு நம்ம கள்ளக்குறிச்சிக்கு டிஎன்பிசி ஃப்ரீ டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவசாயத்தில் முன்னோடியான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கரும்பு, நெல், மக்காச்சோளம், இன்னும் கேழ்வரகு, மணிலா போன்ற பயிர்கள் உற்பத்தி செய்கிறாங்க. கூடுதலாக மஞ்சள் உற்பத்தி மாநிலத்திலே 2வது இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இயங்குகிறது. இந்த உற்பத்தி பொருளை சந்தை நிலவரத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இங்கே சரியான கொள்முதல் நிலையம் இல்லை. கொள்முதல் நிலையமே கிடையாது. எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு கொள்முதல் நிலையம் வேணும். மஞ்சளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறத விவசாயிகள் எடுத்துகிட்டு செல்றதுக்கு அவதிப்பட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டாலும் அதுக்கு உண்டான ஒருங்கிணைந்த அரசு அலுவலகங்கள், கலெக்டர் ஆஃபீஸோ ஒருங்கிணைந்த ஒரு கட்டிடம் அமைத்து பொதுமக்கள் பயன்படும் வகையில் இருந்தால் நல்லாயிருக்கும்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது ஒரு விவசாய சார்ந்த மாவட்டமாக இருப்பது. இந்த விவசாய மாவட்டத்தில் உள்ள நெல், மஞ்சள், கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக மஞ்சள் விவசாயிகள் அதிகமாக இது உற்பத்தி அதிகமானால விளைச்சல் அதிகமாக இருப்பதால் மத்திய மாநில அரசு கொள்முறை நிலையங்களை அமைக்க ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படித்த இளைஞர்கள் நிறையா கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த கிராமப்புறத்துலேயே மக்கள் நிறைய படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் கேரளா, பெங்களூரு, சென்னை இப்படின்ட்டு நிறைய வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அதனால் இங்கே கள்ளக்குறிச்சிக்கு தயவுசெய்து சிப்காடு தொழிற்சாலைகள் இது கொண்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும்னு கேட்டுக்கிறேன் சார். பெண்களுக்கான அரசு கல்லூரி இல்லை. அது பெண்கள் படித்து மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்படிங்கிறதால அரசு பெண்கள் கல்லூரி அமைக்கணும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைக்கணும். அடுத்த கட்டம் பெண்களுக்கு சுய தொழில் வழங்குறதுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், சுய தொழில் கொடுக்கணும். அடுத்த கட்டம் இப்போ டிஎன்பிசி பரீட்சை எக்ஸாம் வைக்கிறாங்க, இருந்தாலும் கூட அதை படிக்கிற ஒரு கோச்சிங் சென்டர் அமைக்கணும். எங்களுக்கு அது தருமாறு மிக தாழ்மையோடு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி நாங்கள் மரச்சிற்ப வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதை ஊக்கப்படுத்தும் வழியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு, அதாவது மரச்சிற்பத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரச்சிற்பத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது இல்லாமல் இந்த மரச்சிற்பம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கோ இல்லை எக்ஸிபிஷன் ஏதாவது போடுற மாதிரியோ இல்லை அதாவது எங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் பண்ணுற மாதிரியோ எங்களுக்கு ஏதாவது இன்னும் பண்ண நல்லா இருக்கும். தொழில் மேம்படுத்தும் வகையில் கவர்மெண்ட் மூலியமாக பொருளை அவங்களே முதலீடு பண்ணி வாங்குற மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.